அருமையானோடு நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் ஜபங்களோடு கடந்து சென்றோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அஞ்சனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்ணியல் மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களுக்காக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக, பரிசுத்தாவியானவர் தந்த வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை ருசிக்கும் பொழுது எவ்வளவு மேன்மையாக மகிமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மேன்மையான தேவன் நமக்கு சொந்தமாய் இருக்கிறார். உண்மையிலேயே நாங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக மிக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இன்றைய நாளில் தேவ வார்த்தைக்காக ஜபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை எங்களை மேற்கொள்ளுகிறதற்காய், புதுப்பிக்கிறதற்காய், உயிர்ப்பிக்கிறதற்காய், எல்லாவற்றையும் நீர் நமக்கு பெற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் நம்மை மேற்கொள்ளட்டும், 100 நம்முடைய வாழ்க்கையிலே பலுகி பெருகட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். எடுப்போம், வாசிப்போம். பிரியமானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமேயு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களே, தேவன் உம்மோடு இராவிட்டால் இப்படியான அதிசயங்கள், அற்புதங்கள், இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய கிரிகைகள் நடக்க முடியாது. அப்ப தேவன் உம்மோடே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிற பதிலை கவனியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தின்படி அவன் செயல்பட வேண்டுமானால் அவன் மறுபடி பிறந்தவனாய் இருக்க வேண்டும். ஒருவன் மறுபடி கிறிஸ்துவுக்குள் அவன் மறுபடி பிறந்தவனாய் இருந்தால் அவனுக்கூடாக நிச்சயமாய் தேவ ராஜ்யத்தினுடைய கிரியைகள் நடக்கும் என்பதாக இயேசு இங்கே சொல்லுகிறார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் என்றால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்னத்தை அறிக்கை பண்ணுகிறோம்? அவரோடு கூட மரிக்கிறோம், அவரோடு கூட எழுப்பப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம், புதுப்பிக்கப்படுகிறோம். மரித்து போனவர்கள் நாங்கள் வரவில்லை, மரித்து போன ஒருவராக மறுபடியும் எழும்பவில்லை, புதிதாய் பிறப்பிக்கப்பட்டவர்களாய், புதிய சுபாவம் உடையவர்களாய், புதிய இருதயமுடையவர்களாய், புதிய தேவனுடைய சிந்தை உடையவர்களாய் நாங்கள் பிறக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் தண்ணீக்குள் போகும் பொழுது, நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, தண்ணீருக்குள்ளே நாங்கள் போய் வரும் பொழுது இப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு இல்லை
நாங்கள் நினைக்கவில்லை கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய மனுஷன், ஆதாம் மூலமாய் பிறந்த, பாவத்தின் மூலமாய் பிறந்த, பாவ சுபாவம் உள்ள அந்த மனுஷன் மரித்து போனான். அதுதான் மிகவும் முக்கியம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தினால் பிறப்பது, நம்முடைய தாய் தகப்பன் மூலமாய் பிறப்பது மாமிசமாய் இருக்கும். ஆவியினால், தேவனால், தேவ ஆவியினால், தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது. ஆவியினால் நாங்கள் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆமேன். அப்ப கவனியுங்கள், நாங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஞானஸ்தான முழுக்கிலே பங்கு பெற்று நாங்கள் ஞானஸ்தானத்தின் மூலமா என்னத்தை அறிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் இனி நாங்கள் அல்ல. எங்களுடைய பழைய சுபாவங்கள், பழைய சாபங்கள், பழைய பலவீனங்கள், இந்த உலகத்தினால், பிசாசினால், ஆதாமினால் வந்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் மரித்து போனோம். இனி நாங்கள் மறுபடியும் தண்ணிக்குள் எழும்பும் பொழுது இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவோடு கூட நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். புதிய மனுஷர்களாக, புதிய சுபாவம் உடையவர்களாக, புதிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆமேன். அப்ப இந்த சிந்தை இல்லாமல் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் என்ன செய்யவில்லை? மறுபடி பிறக்கவில்லை. இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். புதிய மனுஷராய் நான் ஆகிவிட்டேன் என்று நான் நம்பாவிட்டால், புதிதாக பெற்றுக்கொண்ட எதையும் நான் உபயோகிக்க முடியாது. நான் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ளாவிட்டால் அதை அனுபவிக்கவோ உபயோகிக்கவோ முடியாது. ஆமேன். ஆகவே நான் மரித்து போனோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்முடைய பழைய செத்து போன மனுஷனோடு நம்மை இணைத்து கொள்ளுகிறபடியினால் நம்முடைய ரிசல்ட், நம்முடைய பிரதிபலன் எல்லாமே மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறதை அல்லாமல் ஜீவனை கொண்டு வருகிறதா இல்லை. ஏனென்றால் மரித்து போன பழைய மனுஷனோடு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோமே அல்லாமல் கிறிஸ்துவோடு நாங்கள் இப்பொழுதோ தனியாக அல்ல, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே கிறிஸ்துவோடு கூட, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். புதிய இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். உண்மையை சொல்ல போனால் புதிய சரீரம் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் மாத்திரமே தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். கவனியுங்கள், எப்படி நாங்கள் பிறப்பிக்கப்படுகிறோம். 1 பேதுரு 1:23 இப்படியாக சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அப்ப நாங்கள் மறுபடியும் பிறந்தது இன்னொரு சாதாரண மனுஷர்களாக, இந்த உலகத்தவர்களாக அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுவீர்கள் அல்ல. நீங்கள் 40 நாள் உபவாசம் இருந்தா பிறகு அல்லது கிறிஸ்தவ ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடி முடித்த பிறகு இது வருகிற காரியம் அல்ல. அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. ஆமேன். அப்ப கிறிஸ்தவ ஓட்டத்தை நாங்கள் எப்படி ஓடுகிறோம் என்றால், புதிய மனுஷனாக கிறிஸ்துவுக்குள் கரைதிரை அற்ற அவருடைய வார்த்தையினால் பிறப்பிக்கப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் புதிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், எப்படி இயேசு கிறிஸ்து மனிதருடைய வித்து அல்லாமல் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஜனிப்பிக்கப்பட்டாரோ,
அதே போலத்தான் நாங்களும் மறுபடியும் என்ன செய்யப்படுகிறோம்? அவரை விசுவாசிக்கிற நாளிலே மறுபடியும் அவருடைய வார்த்தையினால் நாங்கள் என்ன செய்கிறோம்? கரை திரை அற்ற, ஆதாமோடு எந்த கனெக்ஷனும் அல்லாத, பிசாசோடு, பாவத்தோடு, அடிமைத்தனத்தோடு, சாபத்தோடு எந்த கனெக்ஷனும் இல்லாத, கரை திரை அற்ற, ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, புதிதாக உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்களே என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப இது என்றோ ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்ல. எந்த நாளில் நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாளிலே நான் மறுபிறவியாக மாற்றப்படுகிறேன். ஆமென். ஆனால் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் ஏன் இன்னும் அப்பேற்பட்ட உணர்வு எனக்கு வரவில்லை, அல்லது அப்பேற்பட்ட செயற்பாடுகள் என் மூலமாய் செயல்படவில்லை என்று கேட்கலாம். ஆனால் அது நிச்சயமாய் செயல்படும். எப்பொழுதென்றால் இந்த சத்தியத்தை வைத்து என்னுடைய சிந்தையை மாற்றும் பொழுது. ஆமென். இந்த சத்தியங்களை அறிந்து அதோடு என்னை இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும். அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய சரீரம் மரித்து போய்விட்டது. ஆமென். உங்களுடைய பழைய சரீரம் மரித்து போய்விட்டது. இப்பொழுதோ நீங்கள் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன் வாழுகிற சரீரமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நம்புங்கள். நீங்கள் அவரோடு கூட மரித்து போனீர்கள். இனி நீங்கள் அல்ல, பழைய மனுஷன் அல்ல, ஆதாமினால் பிறப்பிக்கப்பட்ட ஆதாமுடைய பாவ சுபாவமுடைய மனுஷன் அல்ல. நான் இப்பொழுதோ தேவனோடு இணைக்கப்பட்ட புதிய மனுஷனாக, தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய பிள்ளையாக நான் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொன்னால் பழைய மனுஷனை போல நடவாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இவையெல்லாம் எந்த மனுஷனால் நடக்கிறது? புதிய மனுஷனால், தேவனால் உருவாக்கப்பட்ட புதிய மனுஷனால் தான் இவைகள் நடக்கிறது, செயல்படுகிறது. ஆகவே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாகிறதுனாலே, நான் புதிதாக்கப்பட்டேன் என்று விசுவாசிக்கிறதுனாலே, நான் இப்பொழுது பழைய மனுஷன் அல்ல, பழைய கிரியைகளை செய்வதற்கு நான் பழைய மனுஷனுக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் பிசாசுக்கும் அடிமை இல்லை, நான் விடுதலையாக்கப்பட்டேன். அந்த மனுஷன் மரித்து போனான். இப்பொழுதோ நான் கிறிஸ்துவோடு கூட மரித்த நான் இப்பொழுது நான் தனியே அல்ல, கிறிஸ்துவோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாவத்தில மரித்த நான் மறுபடியும் பாவத்தினால் அல்லது பாவம் செய்கிறவனாய் நான் உயிர்த்தெழவில்லை. நான் இப்பொழுது உயிர்த்தெழுந்த பொழுது கிறிஸ்துவோடு கூட அவருக்குள் அவரை போலவே உயிர்த்தெழ பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இப்பேற்பட்ட விசுவாசம், இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. அப்ப மறுரூபம் எப்படி வருகிறது? இப்பேற்பட்ட சிந்தையாய் நான் இருக்கும் பொழுது, இப்பேற்பட்ட சிந்தையிலே நான் செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காய் நான் மறுரூப வாழ்க்கையிலே பிரவேசிக்கிறேன். மறுரூப வாழ்க்கை என்னை
மேற்கொள்ளுகிறது. அல்லேலூயா. வாசிக்கிறேன் உங்களுக்காக ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். மிகவும் முக்கியமான சத்தியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்னும் நாங்கள் ஆதாமுடன் போய் கனெக்ட் பண்ணுகிறபடியினால் அதே சுபாவத்திலே நாங்கள் இருக்கிறோம், அதே சுபாவத்திலே செயல்படுகிறோம், அதே பாவம், அதே பலவீனத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இனிமேல் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. சாபம், தரித்திரம் இவைகள் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தனியாக அல்ல, செப்பரேட் பண்ணப்பட்ட அல்ல, கிறிஸ்துவோடு கூட. ஆமென். அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும், அப்ப கவனியுங்கள், நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவருக்குள்ளாக எடுக்கிறோம், அவரோடு கூட மரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கவனிங்கள், இதுதான் எங்களுடைய அறியாமை. அவரோடு கூட மரித்து போனோம், அவரோடு கூட நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நம்முடைய கிரியை அல்ல, பிதாவின் மகிமையினாலே, பிதாவின் வல்லமையினாலே, பிதாவின் கிருபையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், புதிய ஜீவன் உள்ளவர்களாய், புதிய இருதயம் உள்ளவர்களாய், புதிய ஆவி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப இணைப்பது நாங்கள் தான். நான் இனிமேல் என்னுடைய சிந்தையினால் தான் இந்த இணைப்பை நான் ஏற்படுத்தி கொள்ளுகிறேன். கவனியுங்கள், எப்பேற்பட்ட சிந்தை? நான் மரித்து போனேன், பழைய மனுஷன் மரித்து போனான். என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இருந்த பழைய சாபங்கள், பழைய பலவீனங்கள், பிசாசின் தொல்லைகள், பிசாசின் ஆளுகைகள், இருளின் ஆளுகை, மரணத்தின் ஆளுகை, இவை எல்லாவற்றிலும் இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாக நான் புதிதாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ளே இனிமேல் பலவீனம் இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை. இவைகள் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும், இயேசு எப்படி புதிதாக உயிர்த்தெழுந்தாரோ, தேவ பிள்ளையாக உயிர்த்தெழுந்தாரோ, அதே சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் என்னத்தினால் வருகிறது பிரியமானவர்களே? அறிவினால். நான் மரித்து போனேன், பாவ மனிதன் அவரோடு கூட மரித்து போனான். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். என்னுடைய பழைய மனுஷன், பழைய சாப மனுஷன், பிசாசோடு கிரியை செய்த மனுஷன், சாபத்தோடு இணைக்கப்பட்டிருந்த மனுஷன், மரணத்தோடு இணைக்கப்பட்டிருந்த மனுஷன் என்ன செய்யப்பட்டு விட்டானாம்? சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான ஒரு விடுதலையை பெற்றிருக்கிறோம். ஆகையினால் கிறிஸ்துவனோடு கூட நாம் மரித்தோமானால், இப்படியா நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்போமானால், அவருடனே அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்பது கொஞ்சம் தவறான தமிழ்.
சரியான தமிழ், அவரோடு கூட ஜீவித்திருப்போம், வாழ்ந்திருப்போம், வெற்றி சிறந்திருப்போம். அல்லேலூயா. அப்ப இப்பேற்பட்ட வாழ்க்கை எப்படி வருகிறது? நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரோடு கூட மரித்தோம். இனி நாங்கள் அல்ல, அவரோடு கூட தேவ பிள்ளைகளாய் நாங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட எழுப்ப பட்டிருக்கிறோம். மரணம் அவரோடு கூட அவருடனே பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இது என்னத்தினால் வருகிறது? இது என்னத்தினால் நம்ம ஏற்கொள்ளுகிறது? எங்களுடைய விசுவாசம். இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். பழைய மனுஷனோடு பழைய மனுஷனாகவே நான் இருக்கிறேன் என்று நம்பக்கூடாது. நான் புதிய மனுஷனாய், கிறிஸ்துவின் பிள்ளையாய், கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய எல்லா சொத்துக்கும் அதிபதியாய் நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்புகிறதுனால் என்னை இது மேற்கொள்ளுகிறது. ஆமென். இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து செய்து முடித்ததை நான் நம்புகிறதுனால், நான் செய்கிறதுனால் அல்ல. இதுவரைக்கும் மறுபடியும் எங்களுடைய கிரியை சார்ந்திருக்கிறோம். எங்களுடைய கிரிகை அல்ல, இது கிறிஸ்துவின் கிரிகை, இது பிதாவின் கிரிகை. பிதா கிறிஸ்துவோடு கூட நம்மை அவரோடு கூட எழுப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்றால் மரணம் அவரை தொட முடியாது. மரணத்தை கொண்டு வருகிற காரியங்கள், வாழ்க்கையிலே வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். நம்முடைய பாவத்துக்கென்று நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக நாமாகவே அவர் மரித்தார். கவனிங்கள், நாமாகவே அவர் மரித்தார். ஆமென். அவர் மரித்தது நாம் எல்லோரும் மரித்ததுக்கு சமானம். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லோரும் அவருக்குள் மரித்தோம். அவர் பிழைத்திருக்கும் பொழுது, அவர் பட்டிருக்கும் பொழுது நாம் எல்லோரும் அவருக்குள், அவர் மூலமாய் அவரை போலவே பண்ணப்பட்டிருக்கிறோம். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் எப்படி தேவ சாயல் நிறைந்தவராய், தேவ குணாதிசயம் நிறைந்தவராய் பிழைத்திருக்கிறாரோ அதே போலவே நாங்களும் தேவன் மூலமாய் அதே தேவ சுபாவம் உள்ளவர்களாய், தேவ பிள்ளைகளாய், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் பிழைத்திருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும், கவனியுங்கள், உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று தேவ பிள்ளைகளாக பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்றால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாகவும், புதுப்பிக்கப்பட்டவர்களாகவும், புதிதாய் பிறப்பிக்கப்பட்டவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். இப்படியாய் நினைத்து விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசத்தினால் தான் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்படியாய் நாங்கள் விசுவாசிப்போமானால் உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்பதுதான் வேத வசனம். ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் தவறாக விசுவாசிக்கிறோம். ஆதாமோடு கொண்டு போய் இணைக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்குள்ளே பலவீனம் இருக்கு என்று பிசாசு பொய்யை சொல்லுகிறான். அதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டோம் என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் அறிந்து கொள்ளுகிற இந்த சத்தியங்கள் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, கவனியுங்கள், தனியே நாங்கள் எழும்பி வரவில்லை. ஏதோ ஒரு சவக்கிடங்கில் இருந்து நாங்கள் எழும்பி தனியே வரவில்லை. அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. அப்ப கவனியுங்கள்,
ஏதோ தேவன் ஏதோ ஒரு பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் என்பது அல்ல பிரியமானவர்களே. அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அநேக வேளைகளிலே பாவத்திலிருந்து கர்த்தரங்களை விடுதலையாக்கினார் அல்லது பாவத்தை மன்னித்தார் என்று மாத்திரம் நினைக்கிறோம். பாவ மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட 1000 ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் எங்களை அவரோடு கூட நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட நம்மை எழுப்பி அப்படி அவர் விடவில்லை. சரி, எப்படியாவது பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று அதே இடத்திலே விட்டு விட்டு போகவில்லை. சரக்கேட்டி மதர் என்று சொல்லுவார்கள். என்ன செய்வார்? காசுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? பிள்ளை பெற்று கொடுத்து விட்டு போய் விடுவார்கள். பிள்ளையை அதே இடத்திலே போட்டு விட்டு போய் விடுவார்கள். அப்படிப்பட்டது அல்ல. இது புதிதாய் பிறப்பிக்கப்பட்டு எல்லா விதத்தினாலும் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை சாதாரண இடத்திலே அல்ல, அவர் எங்கே உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே இடத்திலே நம்மையும் உட்கார பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே மேன்மையான மகிமையான எல்லா வல்லமைகளுக்கும் துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஏனென்றால் இவைகளை ஆண்டு கொள்ளும்படி. ஹல்லேலூயா! கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கவனிங்கள். இவைகள் எப்படி நம்மை மேற்கொள்ளுகிறதாம்? நம்முடைய கிரியையினால் அல்ல. 40 நாள் உபவாசம் இருந்து அழுது குளறி கண்ணீர் வடித்து அதுக்கு பிறகு தேவன் செய்கிற காரியம் அல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள், மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், மறுபடியும் பிதாவோடு கூட இணைப்பிக்கப்பட்டீர்கள், மறுபடியும் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பிதாவோடு இணைக்கப்பட்டது போல உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் பண்ணப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல. இது நம்முடைய கிரியை அல்ல. இது விசுவாசிக்கிற காரியம், கிரியை செய்கிற காரியம் அல்ல. நாங்கள் ஆனால் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாங்கள் இன்னும் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் செய்து முடித்தது நம்மை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் நாங்கள் சுயமாக கிரியை செய்கிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. தேவன் இனாமாக, இலவசமாக, கிஃப்டாக இதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே பெற்றுக்கொண்டேன். தேங்க்யூ லார்ட், என்னை உன்னதங்களிலே உம்மோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறீர். ஆகவே எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. மாறாக நான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாய் என்னை மாற்றி இருக்கிறீர், ஏற்படுத்தி இருக்கிறீர், தகுதிப்படுத்தி இருக்கிறீர். ஆமென் என்று விசுவாசிப்பதே காரியம். ஆமென். இப்படியாக விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். விசுவாசிங்கள் என்றுதான் சொன்னாரே ஒழிய அழுங்கள், குளறுங்கள், கண்ணீர் வடியுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அழுது குளறி கண்ணீர் வடிப்பது பிள்ளைகள் அல்ல, பெக்கர்ஸ், பிச்சைக்காரர்கள். தேவன் தனக்கு பிச்சைக்காரர்களை ஏற்படுத்தவில்லை. அவர் தமக்கு பிள்ளைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆமென். ஆகவே இந்த பிச்சைக்காரத்தனத்திலிருந்து நாங்கள் வெளியாலே வர வேண்டும். நாங்கள் பிச்சைக்காரர் அல்ல, அவருடைய பிள்ளைகள். ஆமென். அழுது குளறி கண்ணீர் வடிக்க சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கேளுங்கள். குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நீங்கள் கேட்கிறதெல்லாம் என்னுடைய நாமத்தினால் கேளுங்கள் என்று சொன்னால் உங்களுடைய கிரியை வைத்து கேட்காதீர்கள். நம்முடைய கிரியை தான் அழுவது, குளறுவது, கண்ணீர் வடிப்பது, உபவாசம் இருப்பது. இவைகள் எல்லாம் நம்முடைய கிரியை. அதற்காக நான் சொல்லவில்லை ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை, உபவாசம் இருக்க வேண்டாம் என்றும் நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த கிரியையினால் தான் தேவன் கிரியை செய்வார் என்று தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்துக்கு போகிறீர்கள், இரவு பகல் தெரியாமல் பல நாட்கள் அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறீர்கள். இது நல்ல ஒரு உபவாசம். இப்படி செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அவரே சொல்லுகிறார், கேளுங்கள் என்றால் ஜெபம்,
பேசுங்கள், வாயைத் துறந்து என்னுடைய நாமத்தினால் பேசுங்கள், அப்பொழுது நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னாரே ஒழிய, அழுங்கள், குளறுங்கள், கண்ணீர் வடியுங்கள். அப்ப நாங்கள் அழுது குளறு கண்ணீர் வடிப்போமானால் ஏன் தேவனுடைய நாமத்தை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும்? அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினால் கேளுங்கள் என்றால் பேசுங்கள், சுகம் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய கிரியை நம்பி, அவர் இவை எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்பி அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணுங்க, என்னுடைய நாமத்தை அல்ல, என்னுடைய கிரியை அல்ல. இப்ப இன்னொருவருடைய நாமத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன், உபயோகிக்க போகிறேன் என்று சொன்னால் அவருடைய கிரியின்படிதான் எனக்கு எல்லாமே நடக்க போகிறது. அப்ப கவனியுங்கள், சார்ல்ஸ், இந்த யூகேல இருக்கிற சார்ல்ஸ் வந்து சொல்லுகிறார், என்ன பார்த்து, ஆண்டனி, நான் ஒரு லெட்டர் கொடுக்கிறேன், ஆகவே நீங்கள் இதை கொண்டு போய் என்னுடைய நாமத்தினால் இந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுங்கள், உங்களை அவர்கள் ஹைய பொசிஷன்ல உங்களை வைப்பார்கள் என்று சொன்னால், நான் இதுக்கு பிறகு சர்டிபிகேட்டை தேடி அது படிச்சிருக்கிறேனா, இது படிச்சிருக்கிறேனா, இன்டர்வியூ நடக்குமா, இன்டர்வியூக்கு எப்படியெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் என்பது எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நான் அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறபடியினால் நான் எல்லா விதத்திலும் தகுதி பற்றிருக்கிறேன், பெற்றுக்கொள்ளும்படிக்கு. ஆமென். ஆகவே என்னுடைய தகுதியை வைத்து அவர்கள் கொடுக்கவில்லை, யார் கொடுக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறாரோ அவருடைய நாமத்தின் நிமித்தமே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்ப அதே போலத்தான் என்ன செய்கிறோம்? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறோம் ஜெபத்திலே. அப்படி பயன்படுத்தும் பொழுது அவர் செய்து முடித்ததை வைத்து அவருடைய மகிமையின்படி, அவருடைய நாமத்தின்படி, அவருடைய மேன்மையின்படி, அவருடைய எல்லா விதமான குளோரியின்படி, கிருபையின்படி, இரக்கத்தின்படி, ஆமென், தான் எனக்கு கிடைக்கிறது அல்லாமல் என்னுடைய கிரியையினால் அல்ல. அப்பே நான் அழ வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினால் கேளுங்கள் என்றுதான் சொன்னாரே ஒழிய அழுது குளறி கண்ணீர் வடியுங்கள் என்று சொல்லவில்லை. பிச்சைக்காரராய் செயல்படுங்கள் என்று சொல்லாமல் பிள்ளைகளாய் செயல்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த வசனங்களை நம்பி செயல்படுவோம். நிச்சயமாய் தேவனுடைய அதிசயங்களை, அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலையும் காண்போம். ஆமேன். நாங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆமேன். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்கள். ஆமேன். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மால் புதிதாக்கப்பட்டு உம்மோடு இணைக்கப்பட்டு இப்பொழுதும் உம்மோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணப்பட்டிருக்கிறோம். மேன்மையான மகிமையான ஆசீர்வாதத்திலே அதிகாரம் உள்ளவர்களாய், வல்லமை உடையவர்களாய், உம்முடைய நாமத்தை பேசும் பொழுது சகல முழங்காலும் முடங்கும், நாவு யாவும் கீழ்ப்படியும். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்காய் நன்றி. நாங்கள் உமக்குள்ளே மரித்தோம், உயிரோடு எழுப்பப்பட்டோம், இப்பொழுது உம்மோடு கூட இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த யாவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும், உன்னதங்களிலே உட்கார பண்ணட்டும், ஆளுகை செய்வார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். ஞான ஸ்நானத்தின் மூலம் நாங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேயாக இருக்குது. நாளே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. அதனாலே நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இருந்தேன். என்னோட வர்ற வீக்ல நான் ஹாலிடேல இருக்கிறேன், வேற இடத்துக்கு போறேன். நான் இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்ப வர்ற வீக் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லி இப்ராஹிம் அவர் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்து
கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறு ஒலிப்பில் கேட்கப் போகின்ற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதே நிலையிலே ஊழியர் செல்லுகின்ற அந்த ஊழியங்களிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து, வெக்கேஷனிலே கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பாக வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். God bless you, Pastor. Amen. Amen. ஆமென், ஆமென்.